கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது மாதத்தின் 4வது வாரத்திலும் நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்க அவரிலே களிகூற ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அந்த வசனத்தில் பார்க்கிறோம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கண்டோம். மறக்க முடியாத, இன்னும் சொல்ல போனால் மறுக்க முடியாத, கண்ணுக்கு தெரிகிற சான்றுகளை, தடயங்களை வைக்கிறவர் யாருக்கு வைக்கிறார்? தம் பிள்ளையினுடைய வாழ்க்கையில வைக்கிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் தன்னுடைய பிள்ளையோடு கூட இருக்கிறார் என்பதற்கு சான்றுகளை, தடயங்களை அவர் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது அவனை விரோதித்ததான அபிமெலேக்கும் சேனாபதியும் ஈசாக்கோடே கூட கர்த்தர் இருக்கிறதை பார்த்தார்கள். அல்லேலூயா. பார்த்தவர்கள் புரிந்து கொண்டார்கள். என்ன புரிந்து கொண்டார்கள்? இந்த ஆளோடு கூட நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். போன வாரத்தில் பார்த்தோம், தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்தார். யோசுவாவினுடைய வாழ்க்கையிலும் தேவன் கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவர் தடயங்களை வைத்தார், சான்றுகளை வைத்தார். அதே போல பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஜனங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை தேவன் காண்பித்து கொடுத்தார். சான்றுகளை தெளிவாய் காண கர்த்தர் கிருபை கொடுத்தார். எங்களோடு இருக்கிறார் என்று எங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல தடயங்களை, சான்றுகளை ஆண்டவர் எங்க வாழ்க்கையிலும் பதிய வைப்பீராக. தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதின் காரணம், எதற்காக அவர் இருக்கிறார் என்கிற அந்த காரணத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த காரணங்களுக்காக நீர் எங்களோடு இருப்பது உண்மையானால் இந்த காரணங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை விரோதியை பார்க்க செய்வீராக. என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறீர், என்னுடைய குடும்பத்திலே நிறைவேற்றுகிறீர், எங்கள் சபையிலே நிறைவேற்றுகிறீர் என்பதை சத்துரு காண கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே நிச்சயமாய் என்று தெரியக்கூடிய 3 அனுபவங்கள் உண்டு. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். முதலாவது, கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே காணப்படும் முதல் காரியம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்விலே இருக்கும்போது தருகிற முதல் அனுபவம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த கிருபைக்கு பெயர் நிச்சயமான கிருபை. ஏமாற்றுகிற கிருபை அல்ல, வஞ்சிக்கிற கிருபை அல்ல, நிச்சயமான
கிருபை தாவீதிற்கு மட்டுமல்ல, இந்த காலை வேளையிலே அவரை நம்பி அவரை பின்பற்றுகிற, அவருக்காக கிரயம் செலுத்துகிற, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற கிருபை நிச்சயமான கிருபை. ஏன் இது அப்படி அழைக்கப்படுகிறது? வேத வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மலைகள் பெயர்ந்தாலும் பர்வதங்கள் மாறினாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் மாறுவது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய மலைகள் எல்லாம் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் மாறினாலும் அவர் கிருபை நம்மை விட்டு மாறுவதில்லை. கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு எடுக்காமல் அது நிச்சயமாய் இருப்பதினாலே அந்த கிருபைக்கு பெயர் நிச்சயமான கிருபை. இரண்டாவது, ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைக்கு தருகிற ஒன்று, எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 56வது வசனம். எரேமியா 51:56. பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான் அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள் அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். அல்லேலூயா. முதல்ல நிச்சயமான கிருபை, இரண்டாவது நிச்சயமாய் பதில் அளிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சந்தேகத்தோடு இருக்கிறீங்களே, நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. முதல்ல நிச்சயமான கிருபையை தருகிறார். இரண்டாவது, நிச்சயமாக எனக்கு நீர் பதில் அளிக்கிறீர். அனுபவிச்சவங்கெல்லாம், பதிலை பெற்றுக்கொண்டவங்கெல்லாம் கையை உயர்த்தி, எனக்கு நிச்சயமான பதிலை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி. மூன்றாவது நிச்சயமாய் தருகிற ஒரு காரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நிச்சயமானது. ஈசாக்கிற்கு சொல்லப்பட்டதை போல கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அது என்றோ நடக்கிற காரியம் அல்ல, தினந்தோறும் 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 21:20. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தைகளில் இஸ்மவேலை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். ஆண்டவரை சேவிக்கிற, அல்லது சொல்ல போனா இவன் ஆண்டவரை சேவிக்காத, தேவ சித்தத்திற்கு வெளியே இருந்த இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனால் உண்மை என்ன என்றால், அவன் பிள்ளையாக தன்னைத்தானே பார்த்து கொள்ளக்கூடிய பக்குவமும் வயதும் இல்லாதிருந்த போது அவனை கர்த்தர் பொறுப்பெடுத்தார். ஏனென்றால், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் ஜெபித்ததினாலே கர்த்தர் பிள்ளையாண்டான் அழிந்து போகாமல் வளர்ந்து தன்னுடைய காலில் நிற்கும் வரை இஸ்மவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். அது தற்காலிகமான ஒன்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இஸ்மவேலோடு கூட கர்த்தர் இருந்தது தற்காலிகமான ஒன்று. அவன் தன்னைத்தானே பாதுகாத்த முடியாத அந்த வயதிலே தன்னுடைய சுய காலில் நிற்கிற வரைக்கும் இஸ்மவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். ஏன்னா ஆபிரகாம் ஜெபித்தான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லி ஜெபித்தபடியினாலே இஸ்மவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். சில நேரத்தில் ஆண்டவர் சிலரோடு கூட இருப்பார், தற்காலிகமாக இருப்பார். ஏன் இருப்பார்? யாரோ செய்த ஜெபத்தினாலே, தாத்தா பாட்டி பெற்றோர் செய்த ஜெபத்தினாலே, அவர்கள் விட்டதான கண்ணீரினாலே ஒருவேளை கர்த்தர் அவர்களோடு இருப்பார். அதை நாம் வாஞ்சிக்க கூடாது. தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:1. மேதியனாகிய தரியு அரசாண்ட
வருஷத்திலே அரசாண்ட முதலாம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இந்த இடத்துல தரியு ராஜாவை இப்படி அவனை பற்றி சொல்லி இருக்கிறது. அவனுக்கு துணை செய்வதற்காக, அவனை திடப்படுத்துவதற்காக தேவ தூதனை துணையாக வைத்தார். கர்த்தர் தரியுவோடு கூட இருந்தார். தரியும் முழுவதும் ஆண்டவரை சேவிக்காதவன். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரை முழுவதுமாக தானியேலுடைய வாழ்க்கையின் மூலமாக ஜீவனுள்ள தேவனை கண்டுகொண்டவன். ஆனால் வாழ்நாள் முழுவதும் தேவனை பின்பற்றாதவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் துணை செய்ய தரியுவோடு கூட இருந்தார். ஏன் செய்தார்? இஸ்ரவேலரை குறித்த அவருடைய திட்டத்தை இந்த தரியுவை கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததாலே கர்த்தர் தரியுவோடு கூட இருந்தார். இந்த தரியுவோடு கூட இருந்ததும் தற்காலிகமாகத்தான் இருந்தார். முதலாவது யாரை சொன்னா? இஸ்மவேலோடு தற்காலிகமாகத்தான் கர்த்தர் இருந்தார். தரியுவோடு தற்காலிகமாக இருந்தார். ஏனென்றால் அவனை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தரியுவோடு இருந்தார். ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கைக்கு நாம் வரும் பொழுது, ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கும்போது அது தற்காலிகமாக இருக்கவில்லை, யாரோ ஜெபித்ததினாலே இருக்கவில்லை, அல்லது அவன் தேவனுக்கு முன்பு செம்மையானவனாய் இருந்தபடியினாலே கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். உங்களோடும் என்னோடு கூட நாம் தேவனுக்கு முன்பாக செம்மையானவர்களாய் நடக்கும்போது தற்காலிகமாக அல்ல, கடைசி வரைக்கும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் அல்ல, நாங்கள் துதிக்கிற நேரத்தில் அல்ல, 24 மணி நேரமும் 7 நாட்களும் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அது ஆசை? தற்காலிகமா அல்லப்பா, ஏதோ ஒரு நாள் அல்ல, 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் நீர் எங்களோடு கூட என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையோடு கூட இருப்பதற்கு 3 காரணங்கள் உண்டு. அந்த 3 காரணங்களையும், அந்த 3 காரணங்களும் நம்மிலே நிறைவேறி இருக்கிறதா? அந்த 3 காரணங்களையும் அறிந்து, ஆண்டவரே, இந்த 3 காரணங்களும் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக என்பதை நிறைவேற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை சத்துரு காண கர்த்தர் கிருபை செய்வீராக. முதலாவது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையோடு இருப்பதற்கு முதல் காரணம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும், நான் உனக்கும், உன் சந்ததிக்கும், உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும், இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் முதலாவது தன்னுடைய பிள்ளையோடு இருப்பதற்கு காரணம், அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பிள்ளையோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இங்கே ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. அந்த வசனத்தில் 2 வாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்று, நான் ஆசீர்வதிப்பேன். 2வது, உன்னுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு இட்ட ஆசீர்வாதங்களை நான் கொண்டு வருவேன். கொடுத்து விட்டு சொல்லுகிறார், இதை செய்வதற்காக உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எதற்காக இருக்கிறார் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையோடு இருப்பதற்கு? முதல் காரணம், தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பிள்ளையோடு கூட ஆண்டவர் இருக்கிறார்.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவன் என்பதினாலே நம்மோடு கூட அவர் இல்லை, வாக்கு கொடுத்தபடியினாலே வாக்கை நிறைவேற்றத்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 2 வாக்குத்தத்தங்கள் என்று சொன்னேன். ஒன்று, நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அந்த அதிகாரத்திலேயே ஈசாக்கை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம். வாக்குத்தத்தத்தில் ஒரு பகுதி நிறைவேறிவிட்டது. ஆனால் இன்னொரு பகுதி, ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை உனக்கு நான் நிறைவேற்றுவேன். அந்த வாக்கு நிறைவேற வேண்டும். ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 26, 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஈசாக்குக்கு மறுபடியும் தரிசனமாகி சொல்லுகிறார், ஆபிரகாமுடைய தேவனாகிய நான் உன்னோடு இருந்து என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அர்த்தம் என்ன? வாக்குத்தத்தத்தின் பாதியை நிறைவேற்றியதினாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது? நிறைவான சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். எல்லா ஆசீர்வாதத்துடன் நிறைவாக இருக்கிறது போல தோன்றுகிறது. அங்க சொல்றாரு, கிடைத்த உடனே போதும் என்று சொல்லி நாம் இருந்து விடுவோம். உன்னோடு இருக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்லப்பா. 100 வாக்குத்தத்தம் கொடுத்தால் 99 நிறைவேறிவிட்டு போதும் என்று இருக்க மாட்டார். அந்த ஒன்று மீதி இருக்கிறதே 100, அதையும் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஒன்றை கூட அவர் விட்டு வைப்பது இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒன்னையும் விட்ட வைக்க மாட்டாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் தம்முடைய பிள்ளையை விட்டு அவர் விலகுவது இல்லை. நிறைவேற்றுவார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். 2வது ஒரு பகுதியை நிறைவேற்றுவதற்காக நான் இருக்கிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சொப்பனம் கண்ட அவனுக்கு தேவன் அவனோடு கூட பேசுகிறார். யாக்கோபே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவனுக்கு 3 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஒன்று, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. 2வது, எங்க இருந்து 2வது, உன்னுடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை நான் கொண்டு வருவேன். 3வது சொல்லுகிறார், நீ எங்கிருந்து வந்தாயோ அதே இடத்திற்கு மீண்டும் நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 3 வாக்குத்தத்தங்களை யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்துவிட்டு சொல்லுகிறார், நான் சொன்னது நிறைவேறும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லை. இந்த 3லே 2 நிறைவேறினாலும் 3வது ஒன்று இருக்கிறதே, அது நிறைவேறும் வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 30வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 43. ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து
அடைந்து அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகள் உடையவனானான். முதல் வாக்குத்தத்தம் நிறைவேறினது. முதல் 2 பகுதிகளும் நிறைவேறினது. அவன் திரளான ஆஸ்தி மிகுந்த வேலைக்காரர்கள் உள்ளவனாக அவனுடைய வாழ்க்கையிலே சொன்னதையெல்லாம் செய்தீரே, நிறைவாக்கி இருக்கிறீர். நிறைவாய் இருக்கும்போது எல்லாம் அமைதியாய் போய்க் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்த போது அடுத்த அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. 31 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு லாபானுடைய குமாரர் நம் தகப்பனுக்கு உண்டான யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை நல்ல கவனிங்க. எல்லாம் நிறைவா இருக்கு, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றிட்டார், எல்லாம் அமைதியா சுமூகமா போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைக்கும் போது மனைவியினுடைய சகோதரர்கள் ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆளை இப்படியே விட்டா நம்மளையே விழுங்கிடுவான். இந்த ஆளை இப்படியே விட்டா நம்மளே என்ன பண்ணிடுவான், விழுங்கிடுவான். நமக்கு இருப்பதெல்லாம் நம்முடைய தகப்பன் நமக்காக சேர்த்து வச்சிருக்கிறாரு, இந்த சேர்த்து வச்சதெல்லாம் இவனுக்கு போயிடும். அல்லேலூயா. ஆகவே இவனை வைத்திருப்பது சரியல்ல என்று இதுவரை கேட்காத பேச்சு வீட்டிலேயே கேட்கும்படி என் ஆண்டவர் அனுமதித்தார். இதுவரை இல்லாத முகநாடி வேறுபடுவதை அவன் வாழ்க்கையிலே சூழ்நிலையிலே அனுமதித்தார். தேவப்பிள்ளையே, ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது, கர்த்தர் சொன்னது நன்றாய் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சூழ்நிலையிலே எதிர்பாராத சலனங்கள், எதிர்பாராத பேச்சுக்கள், எதிர்பாராத முகநாடி வேறுபடுகிற சூழ்நிலை வந்தால் ஏன் அதை ஆண்டவர் செய்கிறார் என்றால், யாக்கோபே 3 நிறைவேறிடுச்சு. 3 உனக்கு 3 வாக்குத்தத்தம் கொடுத்தேன், 3 நிறைவேறி விட்டது, 1 இன்னும் பெண்டிங் இருக்கு, அது நிறைவேற வேண்டும். அது என்ன? நீ எங்கே இருந்து வந்தாயோ அங்கேயே உன்னை நான் திரும்ப கொண்டு போவேன். அல்லேலூயா. அதுதான் 3வது வாக்குத்தத்தம். இங்கேயே இருப்பதற்காக அல்லப்பா. பக்கத்தில் பா சொல்லுங்க, இங்கேயே இருப்பதற்காக அல்ல. உடனே அந்த அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். தரிசனமாகி சொல்றார், யாக்கோபே உன்னோடு கூட நான் இருப்பேன், நீ பிதாக்களுடைய தேசத்திற்கு திரும்பி போ. நிறைவேறாத வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவனை போக வைத்தார். அதிகாரம் 31 கர்த்தர் ஒரு இடத்தை, ஒரு தூணை அபிஷேகம் பண்ணினாய், ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு கேட்குறார். ஒரு தூணை நாட்டி அபிஷேகம் பண்ணினியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த தூணை அபிஷேகம் பண்ணின அந்த பெத்தேலிலே நீ ஒரு பொருத்தனை பண்ணினாய், நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவேன் செய்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினேயே, அந்த பொருத்தனை இன்னும் இதுவரைக்கும் நிறைவேறல. இந்த பொருத்தனை இன்னும் இதுவரைக்கும் நிறைவேறல. நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அனைத்து வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதற்கு கர்த்தர் தன் பிள்ளையோடு கூட இருக்கிறார். ஏன் ஆண்டவரே நீர் இருக்க வேண்டும்? வாக்கு பண்ணினவர் பாதியிலே கை கழுவி விட்டு என்னால் முடியாது என்று போகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருப்பாரானால் பாதியில் என்னால் முடியாது நான் செய்ய மாட்டேன்னு போயிட மாட்டார்.
அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு அழைத்து போவேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணினார். பகல் இரவு 2 நேரத்திலும் கர்த்தர் அவர்கள் நடுவே இருந்தார். நடந்தது என்ன? 6 லட்சம் ஆண்கள் புறப்பட்டு போனார்கள். ஆனால் போக போக எல்லாம் தேய்ந்து கடைசியில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. புறப்பட்டது எத்தனை பேர்? 6 லட்சம் ஆண்கள் போய் தேஞ்சு கடைசியில் 2 பேர் இருக்காங்க. யோசுவா காலேப் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை விட்டு நீங்கவில்லை. அல்லேலூயா. அழைத்து செல்வேன் என்று சொன்னவர் ஆட்கள் தகுதி இல்லாவிட்டாலும், ஆட்கள் முறுமுறுத்தாலும் அவர் அவர்களை விட்டு போவது இல்லை. அதற்கு ஆண்டவர் பார்த்தார், யோசுவாவினுடைய தலைமையின் கீழ் விசுவாசமுள்ள இன்னொரு சந்ததியை எழுப்பி யோசுவாவை வைத்து கர்த்தர் அந்த இடத்திற்கு கொண்டு போக வைத்தார். தாவீதுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், சிங்காசனம் உன்னை விட்டு நீங்காது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். தாவீதின் குடும்பத்தில் சாலமோன் தவறு செய்தான், ரெகோபயாம் தவறு செய்தான், எத்தனையோ ராஜாக்கள் தவறு செய்து வாக்குத்தத்தத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கவில்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அவர்களை விட்டு நீக்கவில்லை. அதற்கு பின்பு மத்தேயு 1:1 வாசிங்களேன். மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இப்ப இதுக்கு பின்ன மத்தேயு 1:1 வருது. இந்த வந்த உடனே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று வரும்போது நான் என்ன சொல்கிறேன்? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தால் நாம் முறுமுறுக்கிறவர்களாக, தகுதி இல்லாதவர்களாக போனாலும் அவர் நிறைவேற்றாமல் போவது இல்லை. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, நான் தகுதி இல்லாமல் போக மாட்டேன், எனக்கு பாடம் படிப்பித்து கொடுத்திருக்கிறேன், பாடம் படிப்பித்து கொண்டேன், கடைசி வரை உம்மோடு கூட நான் இருப்பேன் என்றால் தாமதம் இல்லாமல் கர்த்தர் நிறைவேற்றுவார். 40 நாட்களுக்குள் கானானுக்குள் போயிருப்பாங்க. ஏன் 40 வருஷமானது? அவர் அல்ல அதற்கு பொறுப்பு, நாம் செய்த ஆயத்தமற்ற நிலை. பக்கத்தில் சொல்லுங்க, தாமதம் ஆவதற்கு காரணம் அவர் பொறுப்பல்ல, நாம் செய்கிற ஆயத்தம் இல்லாத நிலை. வாக்கு பண்ணினவர் ஏன் அவர் தன்னுடைய பிள்ளையோடு கூட இருக்கிறார்? அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு நான் ஒரு வாக்கு பண்ணுவேன் என்றால் இருக்கும் இடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும் இடம் வரை உள்ள பாதை பஞ்சு மெத்தையாய் இருக்காது. பிரச்சனைகள் என்ன பண்ணும்? வரும். பிரச்சனைகள் நிறைந்த பாதையாய் இருக்கும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் எல்லாம் அப்படிப்பட்டவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மை, ஆனால் அதற்கு கொண்டு போகிற பாதை பஞ்சு மெத்தையா இல்லை, கடினமாக இருக்குது, பிரச்சனை நிறைந்ததாக இருக்குது, போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறது. அது அவருக்கு தெரியும். ஆனால் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தவுடன் சந்தோஷமாக இருக்கும். ஜனவரி மாதம் முதல் நாள் வாக்குத்தத்தம் வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், இந்த ஆண்டில் என்ன பண்ணுவார்? வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன், சுதந்திரிப்பேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் சந்தோஷப்படுவோம். ஆனால் நல்ல கவனிங்க, அது நிறைவேற போகிற பாதை இருக்கே, அது ஒரு நாளும் சுமூகமாக இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம நினைக்கிற வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே எளிதாக இருக்குன்னு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாக்குத்தத்தம் நிறைவேற கொண்டு போகிற பாதை சுமூகமாக இருக்காது. அல்லேலூயா.
கடினமா இருந்துச்சு. சில சூழ்நிலை கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையா இருந்தது, வேதனை மிகுந்ததா இருந்தது. கர்த்தருக்கு அது தெரியும். ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. கொண்டு செல்வேன் என்ற அந்த நாட்டிற்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். அவருக்கு தெரியும் போகிற பாதையிலே தண்ணீர் வரும் என்று அவருக்கு தெரியும். ஆகவே சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். சூழ்நிலையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் சூழ்நிலையிலே தடைகள் சலனங்கள் வருவதாக இருந்தாலும் ஆண்டவர் எங்கோ இல்லாமல் அவருடைய பிள்ளையோடு கூட இருப்பதற்கு காரணம், அந்த தண்ணீர்களை உன்னால் கடக்க முடியாது. நீ கடப்பதற்கு வழி செய்ய ஒன்று நான் மேகத்தில் இருப்பேன், அல்லது உடன்படிக்கை பெட்டியில் நான் இருப்பேன். இல்லாவிட்டால் நீர் எங்கே என்று கேட்டால் நீ காணக்கூடிய யோர்தானை நான் பிளந்து இங்கு தான் இருக்கிறேன், உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று நிரூபிக்க வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. நீர் மேகத்தில் இருந்தால் தெரிகிறது ஆண்டவரே, நீர் உடன்படிக்கை பெட்டியில் இருந்தால் தெரிகிறது. ஆனால் நீர் யோர்தானில் இருக்கும்போது நீர் எங்கே இருக்கிறீர் என்றே தெரிவதில்லை. எலியா கையை வைத்து தண்ணீரை அடித்திருந்தாலே பிளந்திருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எலியா கையை வச்சு அடித்திருந்தாலே நதி பிளந்திருக்கும். ஆனால் சால்வை வைத்து கர்த்தர் அடிக்க தூண்டினார். ஏன் தூண்டினார்? அப்பா நீ போயிடுவ, நீ போயிடுவ. நீ போன பின்பு உன்னை பின்பற்றி வந்தானே ஒருவன், எலிசா, அவனுக்கு எப்படி திறக்க என்று தெரியாது. அவனுக்கு எப்படி பிறக்க என்று தெரியாது. நீ அவனுக்கு விட்டு போவது ஒன்னே ஒன்று தான், உன் சால்வையை தான் விட்டுட்டு என்ன பண்ண போற? போகிற நீ பயன்படுத்தினது போல அவனும் பயன்படுத்தும் போது பாதை திறக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எலியாவோடு இருந்தார், எலிசாவோடும் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக அதை கர்த்தர் செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. நீர் வாக்குத்தத்தம் கொண்டு வரும்போது பாதையில உம்முடைய பிரசன்னத்தை காண்பிக்கும் மேகம் எனக்கு தெரியவில்லை, உம்முடைய சமூகத்தை உணர்த்தும் உடன்படிக்கை பெட்டியும் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், ஏற்கனவே உன்னுடைய கரத்தில் ஒன்றை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏற்கனவே கரத்தில் கொடுத்திருக்கிறேனே, அதை நீ பயன்படுத்தும் போது என்னை காண்பாய். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வாக்குகளை நிறைவேற்ற என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை சத்துரு காண செய்வீராக, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீராக. இரண்டாவது, ஆண்டவர் தன் பிள்ளையோடு இருக்க காரணம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். முதலாவது, எதற்காக ஆண்டவர் தன் பிள்ளையோடு இருக்கிறார்? தன் பிள்ளைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன் பிள்ளையோடு கூட இருக்கிறார். இங்கே இரண்டாவது, ஏன் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய திட்டத்தை நம் மூலமாக நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையோடு இருக்கிறார். இங்கே தம்முடைய சீஷர்களுக்கு இறுதியாக சொன்ன ஒரு வார்த்தை குறித்து நாம் வாசித்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட
இருக்கிறேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு சொன்னார். எதற்காக இருக்கிறார்? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவா? கொடுத்ததை, அதாவது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அல்ல. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. உலகில் வாழும் அத்தனை மனிதருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் என்னன்னா, இந்த உலக மனிதர் எல்லாருக்காகவும் ஒரு மீட்பின் கிரயம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரின் பிள்ளையாக மாற வேண்டும் என்பது அவருடைய திட்டம். தோல்வி அடைந்த 11 பேரை பயன்படுத்தி முழு உலகத்தையும் தான் கொடுத்த கிரயமாக்கிய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த திட்டம் உடையவராய் என் ஆண்டவர் இருந்தார். முழு உலகத்தையும் உள்ளடக்கிய ஒரு திட்டம் ஆண்டவர் கரத்தில் இருந்தது. அந்த திட்டத்தை தோல்வி அடைஞ்சு போன 11 பேரை வச்சு தான் கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன். இரண்டாவது காரணம், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையோடு கூட இருப்பதற்கு தன்னுடைய அனாதி திட்டத்தை நம் மூலமாக கர்த்தர் நிறைவேற்ற விரும்புவதினாலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கிறோம், நான் முழங்காலில் நின்று நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆகவே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்றல்ல. அவருடைய திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை ஆண்டவர் என்னை வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று நம்பி இருக்கிறார். நம்பி இருப்பதால ஆண்டவர் நம்பி இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்னால் முடியாது. நம்மளை கொண்டு செய்யதான நம்ம ஆண்டவர் நம்பி இருக்கிறார். நம்பி இருப்பதால அந்த சூழ்நிலையில் என்னால் முடியாது. ஆனால் ஆண்டவன் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாய் முடியும். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவன் நம்மோடு கூட இருந்தால் நம்மால் முடியாததை முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் கூட நான் இருந்தா என்னுடைய திட்டத்தை முடிய பண்ண என்னாலே ஆகும். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றார், திட்டத்தை நிறைவேற்ற உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நலிந்த என்னை கொண்டு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நலிந்த என்னை கொண்டு அவருடைய வல்லமையான திட்டத்தை நிறைவேற்ற விரும்பி நான் உன்னோடு கூட சதா காலமும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னது? நலிந்து போன நம்மை, ஆனால் அவருடைய திட்டம் வலிமையான திட்டம். நலிந்த நம்மை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? செய்ய விரும்பி தான் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட நான் இருப்பேன். என்னை சந்தோஷப்படுத்த காரியம், ஆண்டவருடைய திட்டத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பங்கு வச்சிருக்கிறார். அப்படி உண்மையாக அதை உணர்றவங்களாம் கையை உயர்த்தி, உம்முடைய திட்டத்தில் எனக்கும் நீர் பங்கு வச்சிருக்கிறீர், உமக்கு நன்றி. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிங்க. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 11, 16. இப்போதும் என் குமாரனே, இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து, நீ பாக்கியவானாய் இருந்து, கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே, கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே, உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி, உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோட கூட இருப்பாராக. அவர் உன்னோடு கூட இருப்பாராக. பொன்னுக்கும் வெள்ளிக்கும், பொன்னுக்கும் வெள்ளிக்கும், வெண்கலத்துக்கும் இரும்புக்கும், வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. சாலமோனை பார்த்து தாவீது சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாராக. வாக்கை நிறைவேற்ற அல்ல. 2வது காரணம், சாலமோனே, நீ பிறப்பதற்கு முன்னால் தேவன் தம்முடைய திட்டத்தை உன் மூலமாக செயல்படுத்த விரும்பி நீ பிறந்தபோது உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நினைப்பூட்டினார். 1 நாளாகமம் 28, 20 வாசிங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும்
என் தேவன் உன்னோடே இருப்பார். உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறார், நீ அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்குரிய சகல கிரியைகளையும் முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் போட்ட பிளான் வேணா நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்மை கொண்டு தேவன் செய்ய திட்டமிட்ட பிளான் நிறைவேற்றியே தீர்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் போட்ட பிளான் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நம் மூலமாக செய்ய அவர் போட்ட பிளானை நிச்சயமாய் நிறைவேற்றியே தீர்வார். நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை நிறைவேற்றியே தீர்வார். எப்படியும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னோடு கூட நிச்சயமாய் இருப்பேன். எதற்கு இருப்பேன்? இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து நீ அழைத்து செல்ல வேண்டும். ஒரு நாள் நடக்கும், இதே மலையிலே நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? ஆராதனை செய்வீர்கள். அதுவே அதற்கு அடையாளம். கர்த்தர் மோசேயை கொண்டு செய்ய விரும்பின அவர் திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். கட்டுவதற்கென்று சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திட்டம் வைத்திருப்பார், அல்லது சிலரை நடத்துவதற்கென்றே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திட்டம் வைத்திருப்பார். என்னை கொண்டு நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யத்தான் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒன்று கட்ட வைப்பார் ஒரு கூட்டம், சிலரை நடத்த வைப்பார். மூணாவது இன்னொன்று இருக்கு. எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் 19வது வசனம். எரேமியா 1வது அதிகாரம் 8. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. நல்ல கவனிங்க. 19 அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஆலயத்தை கட்ட அல்ல, மற்றவர்களை நடத்த அல்ல. இப்போ 3வது எதுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார்னா, கர்த்தருடைய குரலாய் இருக்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, தேவ ஜனங்களை எச்சரிக்க, கர்த்தர் செய்ய இருக்கும் காரியத்தை முன்னறிவிக்க ஆண்டவருடைய குரலாய் இருக்க எரேமியாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவனை பிரதிபலிக்கிற நபராய் இருந்தால் சத்துருனுடைய குறியாக நீங்களும் நானும் மாறுவோம். அது ஆண்டவருக்கு தெரியும். எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனத்தையும் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் வாசிங்க. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அரணாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்ல கவனி. எரேமியாவே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவே, உன்னை கொண்டு ஒரு வேலையை நான் செய்ய வேண்டும். அந்த வேலையை செய்வதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்றாரு, ஜனங்கள் உன்னை எதிர்ப்பார்கள். அல்லேலூயா. சிறையிலே தள்ளுவார்கள், உனக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனாலும் உன்னை ரட்சிப்பதற்கும் அவர்கள் கைக்கு உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அப்படி ஒரு திட்டத்தை உங்க வாழ்க்கையின் மூலமாய் செய்ய ஆண்டவர் வைத்திருந்தால், சத்துருவானவன் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சிக்கல்கள், எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அத்தனையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. அவர் திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக அவர்களோடு கூட இருந்தது போல நம்மோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரம் உயர்த்தி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதுவாய் இருந்தாலும் அதை பதரை போல செய்வதற்கு கர்த்தர் தன் பிள்ளையோடு கூட இருக்கிறார். தம்முடைய திட்டத்தை தன்னுடைய பிள்ளையின் மூலமாக நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றியே தீர்வார். நாம் இடமளிக்கிற பட்சத்தில் நான் செயல்பட யாரும் என்னை அனுமதிப்பது இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை கொரிந்துக்கு கொண்டு போகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருக்கென்று ஜெப ஆலயத்தில் பிரசங்கிக்கிறான். ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரச்சனை வந்தது, வெளியே போகிறான், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறான், ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பிரச்சனை அதிகமாகிறது. ஊரை விட்டே விரட்டப்படுகிறான். அன்று ராத்திரியில் உட்கார்ந்து அவன் நினைக்கிறான், கர்த்தர் என்னை வேறு இடத்திற்கு கொண்டு போகிறார் போல என்று சொல்லி நினைத்து, இங்கே என்னுடைய ஊழியம், என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறான். கர்த்தர் அந்த ராத்திரியில் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நல்ல கவனிங்க. அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி, அப்பா ப்ராஜெக்டை பாதியில் விட்டுறாத, உனக்கு கொடுத்த பொறுப்பை ப்ராஜெக்டை பாதியில் விட்டுட்டு போகாத, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிற ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் என்னுடைய வேலை இன்னும் முடியலப்பா. அல்லாத கை உயர்த்தி, ஆண்டவரே எங்களோடு இருந்து நீ செய்ய சொன்ன உம்முடைய திட்டம் செயல்படும் போது பாதியில் ஒன்றும் செய்ய முடியாமல் தகர்க்கப்பட்டதை போல் இருந்தால், நாங்களும் ஒருவேளை வேறொரு முடிவுக்கு வந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எங்களுக்கு ஆண்டவரே இதுவரைக்கும் இருந்தவர் இனியும் எங்களோடு கூட இருக்கிறீர். ஒருவேளை இதுவரைக்கும் நான் இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்தது இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். சகரியா புஸ்தகத்திலே சொன்னார், அதாவது செருபாபேலின் கைகள் அந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. அஸ்திபாரம் போட்ட அதே கரங்கள் அதை முடித்து தீர்க்கிற வரைக்கும் அவனோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. இது பலத்தினால் நடக்காது, பராக்கிரமத்தினாலும் நடக்காது, கர்த்தருடைய ஆவியினாலே மட்டும் நடக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஸ்தம்பித்து நின்று போனதை போல இருக்கிற அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய குடும்பத்திலோ நிறைவேறாமல் இருந்தால், அதை நிறைவேற்றி முடிப்பதற்காக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மனுக்குலத்திற்காக தன்னுடைய மகனை மரிக்க செய்வதற்கு உடல் எடுத்து இந்த பூலோகத்திற்கு அனுப்ப பரலோக தேவன் தீர்மானம் பண்ணினார். ரோமர்கள் ஆட்சி செய்யும் காலத்தில் அனுப்ப வேண்டும். அப்போது தான் அவர் சிலுவையில் என்ன பண்ணுவார்? அடிக்கப்படுவார். தேவன் தீர்மானிக்கிறார், இவரை ரோமர் ஆட்சி காலத்திலே அனுப்பினால் மட்டும்
மட்டும் போதாது, தாவீதின் குடும்பத்திலே அவர் பிறக்க வேண்டும். தாவீதின் குடும்பத்திலே பிறந்தால் மட்டும் போதாது, அந்த குடும்பம் யோவான் ஸ்நானகனுடைய குடும்பத்திற்கு உறவு முறையாக இருக்க வேண்டும். இதெல்லாத்தையும் ஆண்டவர் பிளான் பண்ணுகிறார். அல்லேலூயா. இத்தனையும் சேர்த்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் மரியாளை தெரிந்து கொள்கிறார். மரியாளை தெரிந்து கொள்ளும் போது அவளுக்கு கொடுத்த முதல் செய்தி என்ன தெரியுமா? லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டின் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. முதல் செய்தி, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். எதற்காக அந்த செய்தியை சொல்ல வேண்டும்? கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை உன்னை கொண்டுதான் செய்ய உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பு அப்படி நடந்ததும் இல்லை, இனி நடக்க போவதும் இல்லை. உன்னாலும் நம்ப முடியாது, எவராலும் நம்ப முடியாது. ஆனால் தேவன் போட்ட திட்டம் எவ்வளவு நம்ப முடியாததா இருந்தாலும் உன்னிலே உன்னை கொண்டு செய்ய அவர் திட்டம் பண்ணி இருந்தால், உன்னோடு இருந்து அவர் அதை நிறைவேற்றி காண்பிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருந்து தமது திட்டத்தை நிறைவேற்றுவார். மரியாளுக்கு நிறைவேற்றி காண்பித்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக நமக்கும் நிரூபித்து காண்பிப்பதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடுவ நேரம் ஆயிடுச்சு. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையோடு இருப்பதற்கு 2 காரணங்களை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு காண்பித்தார். ஒன்று, அவருடைய பிள்ளைக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் தன் பிள்ளையோடு கூட கர்த்தர் இருக்கிறார். 2வது, அவர் தன் பிள்ளையோடு இருப்பதற்கு காரணம் அவருடைய திட்டத்தை நம் மூலமாக நிறைவேற்ற கர்த்தர் கூட இருக்கிறார். சாலமோனோடு கூட கர்த்தர் இருந்தார். ஏன்னா அவருடைய திட்டம் ஆலயத்தை கட்டுவது, அவனைத்தான் பயன்படுத்த. ஆகவே சாலமோனோடு கூட கர்த்தர் இருந்தார். மோசே அழைத்து அவனோடு பேசுகிறார், உன்னோடு கூட நிச்சயமாக இருப்பேன். இதற்காக எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறவர்களை நீ தான் வெளியே அழைத்து வரணும். அதுக்கு அடையாளத்தையும் சொல்றாரு, இந்த மலையில் நீங்கள் எல்லாரும் ஆராதனை செய்வீர்கள். கட்டுவதற்காக சாலமோடு இருந்தார், அழைத்து வருவதற்காக மோசையோடு கூட இருந்தார். 3வது, எரேமியாவை தெரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்ல, உன்னோடு கூட நான் இருப்பேன். ஜனங்கள் எதிர்ப்பாங்க, ஆனால் ஒருவனும் உன்னை மேற்கொள்ள மாட்டான், உன் மேலே கைப்பட மாட்டான். எதற்காக எரேமியாவை தெரிந்து கொண்டார் தெரியுமா? ஆண்டவருடைய குரலாக இருக்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, தேவ ஜனங்களை எச்சரிக்க, கர்த்தர் செய்ய இருக்கிற காரியத்தை முன்னறிவித்து ஆண்டவருடைய குரலாக இருக்க எரேமியாவை தெரிந்து கொண்டார். அந்த வேலையை செய்யும்போது ஜனங்கள் எதிர்த்தாங்க, சிறையில் தள்ளுவார்கள், உனக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனாலும் உன்னை ரட்சிப்பதற்கு, அவர்கள் கைக்கு உன்னை தப்புவிப்பதற்கு உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தோம், என்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு, வேற எங்கேயோ கர்த்தர் கொண்டு போக நினைக்கிறார் என்று சொல்லி அவன் நினைத்த பொழுது ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறார், அப்பா ப்ராஜெக்டை பாதியில் விட்டுறாத, இன்னும் இங்கே ஆட்கள் எனக்கு இருக்கிறாங்க, உன்னோடு கூட நான் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு, உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிற ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தை என்னுடைய வேலை இன்னும் முடியலப்பா, உன்னை கொண்டு தான் அதை செய்ய போகிறேன், அதற்காகத்தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, மரியாளுக்கு கிடைத்த முதல் செய்தி, உன்னோடு கூட இருக்கிறேன். எதுக்காக சொல்றாரு? உன் மூலமா ஒரு பெரிய திட்டத்தை பிளானை வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு தான் செய்ய போறேன், அதற்காக தான் உன்னை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்பு யாருக்கு அப்படி நடந்ததில்லை, நடக்க போவதும் இல்லை. உன்னால நம்ப முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன்னிலே உன்னை கொண்டு செய்ய அவர் திட்டம் பண்ணிட்டார்னா, உன்னோடு இருந்து அதை செய்து நிறைவேற்றிய தீர்வார், நிறைவேற்றி காண்பிப்பார்.
வாக்குரைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ரெண்டாவது, அவர் உங்களை மூலமாக போட்ட பிளானை நிறைவேற்றுவதற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுங்க. விட்டு கொடுப்பீங்களானா உங்கள் மூலம் அவருடைய பிளான் நிறைவேறும்போது அது மகிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட உன்னத கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. நிச்சயமான கிருபையை தருகிறவர், நிச்சயமான பதிலை தருகிறவர், நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று பார்க்க வைக்கிற தேவன், எங்களோடு கூட நீர் எதற்காக இருக்கிறீர் என்கிற காரணங்களில் 2 இந்த காலையில் எங்களுக்கு விளக்கி காட்டினீர். முதலாவது, நீர் கொடுத்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் கூட இருக்கிறீர். இரண்டாவது, உம்முடைய திட்டத்தை என் மூலமாக, எங்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்காக ஒரு கர்த்தருடைய பிள்ளையோடு கூட நீர் இருக்கிறேன். அதை எங்கள் மூலமாக கர்த்தர் செய்வீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல